जननी सुगवाणी कल्याणी जग जननी सुगवाणी कल्याणी जग जननी जननी कुमारी भवानी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी वेंड मरो तरे अम्मा वेंड मरो तरे इन्नु मनो मल्लयो वेद वेदांते ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதமும் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகல்று வள வந்து புகழ் படைத்தாய் அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகல்று வள வந்து புகழ் படைத்தாய் நம்பிக்கை உடன் இருந்து பையை மனம் முடித்தாய் வழியில் பூமிக்கும் சாமிக்கும் நியாயத்தை வழங்கிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே
காக்கையின் உருவாகி அகத்தியர் முன்னமர்ந்தாய் கமண்டலம் தன்னை சாய்த்து காவிரி ஓட விட்டாய் காக்கையின் உருவாகி அகத்தியர் முன்னமர்ந்தாய் கமண்டலம் தன்னை சாய்த்து காவிரி ஓட விட்டாய் சூர பதுமம் கொண்டு ஆணவம் சுட்டரித்தாய் சூர பதுமம் கொண்டு ஆணவம் சுட்டரித்தாய் சூழ்ச்சமமாக நின்று சுகங்களை வளரும் யுகங்களில் வழங்கும் ஆனந்த பேரின்ப ஞானத்தின் தலைவனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே கணபதியே நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி விட்டு பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி விட்டு பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு ராமருக்கு பிரதர் போல வாழ்ந்தவன்டா நான் ஒருவனுக்கு ஒருத்தியன்னு சொன்னவன்டா அரிச்சந்திரன் போல நான் இருந்தவன்டா அந்த அம்பலைக்கும் கற்பு முட்டுன்னு சொன்னவன்டா அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த குண்டு மங்கி போச்சுதடா பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வீட்டு வாசல் தோட்டம் தொலைவு அத்தனையும் 2 இல்ல 4 கூட வச்சுக்கடா மனைவி என்ற ஒன்ன மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தியோடு நிறுத்திக்கடா அதுல தானே கோட்ட விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல அதுல தானே கோட்ட விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி
கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உள் நினைவில் களைப்பாருவேன். அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே. அடியே அமுதே இதுவே போதும். நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து. நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரகமே. எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமை அண்ண கிளியே. கண்ணி துடித்தாடே கட்டு மரம் மீதில் காலை தவித்தானே. இதுதான் காதலின் இடைவேளை. வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல். வங்கக்கடல் மீதானே தேயாது காதல். சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கின்றும் எரியும். தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்று புரியும். சொல்ல நடு ஆணியில் அண்ணா பறவையை நான் எங்கு தேடுவேன். அடியே அமுதே வருந்தாதே. கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம் உப்பெடுக்கும் நேரம் ஒன்று முத்தெடுக்கும் நேரம் என்று சித்திரமே செப்போ கூடமே. கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் என்று நித்திலமே முத்தூரதமே. நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள்
பாடுறா. ஏப்பா நாடா பார்த்து பாடா, இல்லைன்னா வெதர்ல இடிச்சுக்குவா. அருமையில பெருமையில்ல ஐயமர்களே, அருமையில பெருமையில ஐயமர்களே, ஆரவர பேச்சுக்கலாம் பாட்டுகளே. வணக்கமே எங்கள் வணக்கமே, இங்கு வந்திருக்கும் வணக்கமே. அருமையான ஒளிபெருக்கி, ஆமா, அருமையான இசைக்கலைஞர்கள், அன்பு சார்ந்த பெரியவர்களே, அருமைமிகு தாய்மலை காயலி காயை சென்று கடுவெள்ள வெளுத்து வரும் அன்னை பொண்ணாக்கி வரும் மாபெரும் விவசாய குடிப்பிறப்புகளை ஊர் நாட்டவர்கள் மற்றும் கொத்துக்காரர்கள் மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் உள்ள பேருக்கும் என சார்பாகும் நான் சார்ந்தவர்களுக்காக சார்பாகும் முதற்க நன்றி அந்த வணக்கம். அப்புறம் பக்கமலை வாச்சாச்சு, மைசெட்டு போட்டாச்சு, கூத்துல கோமால வந்தாச்சு. எப்ப நாடகம் பார்க்க ஆள் வந்திருக்காங்களா? பூ என் முண்டை கண்ணாடி கலட்டுறா, அப்பதான்டா தெரியும். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல 100 ரூபாய்க்கு 2 கண்ணாடி வித்தாங்க. போட்டு போனா நல்லா தெரியும்னாங்க. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏண்டா எப்படா பவுடர் போட்ட? என்னமோ போட்டேன். சரி அடேங்கப்பா, இது என்ன ஆலங்குளமா? இங்க வரி ஆவியூர்ல பாதி பேர் உட்காந்துருக்காங்க. அருமையான கூட்டம், அருமையான ரசி பெருமக்கள். ஏன்னா கூத்துற ஹோமம் இருந்தாச்சு, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், வாய் விட்டு பிடிச்சிருச்சா வேற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு சிரிப்பு ஒண்ணு மட்டும்தான். ஒரு நொடி பொழுதுல ஒரு மனிதனை என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனா சிரிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்ப சிரிக்க வைக்கிறதுக்கு யார் வந்திருக்கோம்? கோமாளி வந்திருக்கிறோம். ஆமா. இப்ப அந்த சிரிப்புல பதமான சிரிப்புல ஒரு ஆட்டு சிரிக்க சொன்னா சிரிக்குமா ஐயா? எப்படியா சிரிக்கும்? ஒரு கோழியை சிரிக்க சொன்னா சிரிக்குமா? எப்படியா சிரிக்கும்? ஒரு மாட்டை சிரிக்க சொன்னா சிரிக்குமா? எப்படா சிரிக்கும்? மனிதனுக்கு மட்டும்தான் சிரிப்புன்ற ஒரு சிறப்பான விஷயத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. அது அப்ப அந்த சிரிப்புல பலமான சிரிப்புன்னு சொன்னோம்ல. ஒரு சில பேர் சிரிச்சா ஆடி மாசம் காத்து மாதிரி வெறும் காத்து மட்டும் வரும். எப்படி சிரிப்பாங்க? எப்படி? என்னன்னு இருதல முனி மாதிரியே இருக்கு, வெறும் காத்து மட்டும் வரும். இன்னும் சில பேர் சிரிப்பாங்க. அது எப்படி? நல்ல கும்பல் உட்காந்துக்கிறது, கழுத கிடைச்சா எப்படி கிடைக்கும்? எட்டு சொல்லிடுறது. இது ஒரு வகையான சிரிப்பு. இன்னொரு வகையான சிரிப்பு இருக்கு. அது எப்படி? லட்ச ரூபாய் காசு கொடுத்தாலும் சரி, கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் சரி, பிடிச்ச வச்ச பிள்ளையார் எங்க உட்காந்துருப்பாரு? ஒரு 7 கிலோ உட்காந்துருப்பாரு. அங்கனே உட்காந்துட்டு 32 பல்ல மட்டும் காட்டுறது. எப்படி? அவ்வளவுதான் மனிதனோட வாழ்க்கை, அவ்வளவுதான். அதனால கூத்த ஆரம்பிச்சாச்சு, கூத்துல ஹோமம் இருந்தாச்சு. எப்படி போடணும், எப்படி நீங்க நாளத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றத போட கொட்டகைய ஓட்ட போட்டி கேலி கிண்டல் பண்ணாதீங்க, கோமாளி பேச்சை கேட்டு கோபம் கொண்டு நிக்காதீங்க. கொட்டகைய ஓட்ட போட்டி கேலி கிண்டல் பண்ணாதீங்க, கோமாளி பேச்சை கேட்டு கோபம் கொண்டு நிக்காதீங்க. நாடகம் பாரு, அதுல நடிக்கவும் வந்து எங்க நடிகரப்பா. கொட்டகைய
இரவுல போயிடணும். இரவு சாப்பிட்ட உணவு காலையில போயிடணும். அப்படி போகலன்னு வச்சுக்க உடல் உபதையாகி உடல் நல்லா கொன்றிடும். அதனாலதான் பின்னாடி எங்க போக கூடாது. மச்சான் அந்த புள்ள ட்ரெஸ் மாத்திருச்சா போய் பார்க்க. அந்த பின்னாடி இல்லையா, வாழ்க்கையில பின்னாடி போக கூடாதியா. வாழ்க்கையிலயா பின்னாடி போகாதீங்க, பின்னாடி முன்னேறி வரணும். பின்னாடி போகாதீங்க, வாழ்க்கையில முன்னேறி வரணுங்க. பின்னாடி போகாதீங்க, வாழ்க்கையில் முன்னேறி வரணும். நாடகம் நடிக்கிற எங்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க. நாடகம் பாரு அதுல நன்மையை கேளு. மேலக்கள்ளக்குளம் பஞ்சாயத்தில் என்ன கடை இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு முனியன் கோயிலுக்கு 2000 ரூபா அன்பளிப்பாக கொடுத்து. அண்ணே ஏன் சீட்டு அடிக்க வேணாங்கிற? வச்சிருக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம். இப்ப இந்த வள்ளி திருமண நாடகத்துல என்ன கதை? என்ன வள்ளி திருமணம்னு என்ன கதை? வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது அதான் கதை. முருகனுக்கு எத்தனாவது தாரம்? 2ஆம் தாரம் வள்ளி. அப்ப எல்லா பேரும் 2 தாரம் கட்டலாமா? அது அவங்க சௌரியத்தை பொறுத்து இருக்கு. இல்ல வள்ளி திருமணம் அப்படிங்கிறது எத்தனாவது திருமணம் அண்ணே? வள்ளிக்கு எத்தனாவது திருமணம்? வள்ளிக்கு 2வது திருமணம்னே. வள்ளிக்கு முதல் திருமணம், முருகனுக்கு 2வது திருமணம். அப்படி ராசா அத்தனை நாள் எங்க இருந்த ராசா வாடா. இல்ல ஒரு விஷயம், வள்ளிக்கு எத்தனாவது திருமணம்? முதல் திருமணம். முருகனுக்கு 2வது திருமணம். அப்ப ஆம்பளை ஆள் பூரா 2 கல்யாணம் பண்ணலாமா? அதான் அவங்க சௌரியத்தை பொறுத்துட்டு ஒரு விஷயங்க. ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆமா. இப்ப சத்யவான் சாவித்திரி அப்படின்னு ஒரு நாடகம். ஆமா. இந்த சத்யவான் சாவித்திரி நாடகத்துல என்ன கதை? என்ன கதை? போய் எமன்ட்ட போராடி புருஷ உயிரை மீட்டுறத சத்யவான் சாவித்திரி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு சில பெண்கள் எப்படி புருஷன் வீட்டு விட்டு வேலை கிளம்பிட்டாவே சரி, அவங்க வேற வேலை கிளம்புறாங்க. எப்படி கிளம்புறாங்க? வேற மாதிரினா எப்படின்னு? ஹலோ ஹலோ ஏத்தா ஏத்தா இந்தா இந்தா அங்கே பாருதா பொரியல் தீக்கிற ஆத்தா இந்தா இங்கிட்டு பாரு சாமி. காசை பூரா கொடுத்துவிட்டு நீங்கள் அங்கே பேசாமல் 100 நாள் வேலை பார்த்துட்டீங்க, அப்புறம் நாங்கள் 100 நாள் வேலை பார்த்துருவோம். நல்ல பாட்டவா? மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டார், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. குரலின் கோயில் போலே இசையை அழகாய் பாடுகின்றார். இனிய குரலின் கோயில் போலே இசையை அழகாய் பாடுகின்றார்.
போலே வண்டிகளை இழுத்து கொண்டே ஓடுகின்றார் மனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றார் வந்து வாழும் பறவைகள் போல் வானத்திலே பறந்திருந்தாள் மனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றார் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார் வாழும் வகை புரிந்து கொண்டார் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை சாரமில்லா வாழ்க்கையிலே சக்கரம் போலே சுழலுகின்றார் சக்கரம் போலே சுழலுகின்றார் சாரமில்லா வாழ்க்கையிலே சக்கரம் போலே சுழலுகின்றார் வீரமல்லார் பல உருவை இறைவனுக்காக படைக்கின்றார் இருக்கும் கோவில் நினைவுகளை நீக்கி ஒழுங்குபடுத்துகின்றார் போதை எரிகளை நீட்டி ஒடுக்கி படுத்துகின்றார் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார் வாழும் வகை புரிந்து கொண்டார் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை கொள்ளும் பாம்பின் விஷமறிந்து சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டார் உள்ளும் பாம்பின் விஷமறிந்து சொல்லிக் கொடுக்க யாரும் உண்டா உள்ள நெறி போல் வேடம் விட்டு குடியை கெடுக்க தெரிந்து கொண்டார் உள்ளனரி போல் வேடமிட்டு நெருங்கி தெரிந்து கொண்டாள் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார் வாழும் வகை புரிந்து கொண்டார் ஒரு மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை நன்றி நன்றி கைதட்டி உற்சாகப்படுத்தி உங்களை துணைக்கு உங்கள் கைப்பு சார்பாக நன்றி நன்றி வணக்கம் நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ நகரமாக புனகரமாக விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி தாலுகா கே ஆலங்குளத்தில் அமர்ந்து அல்வாழ்த்து வரக்கூடிய ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஸ்ரீ மாநாட்டு கருப்பசுவாமி ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஸ்ரீ சமயன் சுவாமி ஆலய புரட்டாசி மாத குதிரை எடுப்பு உற்சவத்தலாவின் முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் அருமை உள்ளம் அருமை சகோதரர் எங்களது மருதங்குடியைச் சேர்ந்த எம்ஜி அழகு நடிகர் மகன் ஏ மருதமணி கலைக்கும் சார்பாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும். இவரங்க மேடையிலே ஆரம்பம் மிஸ் கொடுக்கக்கூடிய அருமை சகோதரர் எங்களது புதுவையைச் சேர்ந்த காவேரி நகரைச் சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றார்கள். இவரங்க மேடையிலே மிருதங்கம் வீசிக் கொண்டிருக்கூடிய அருமையன்னார் கே.ஏ. செல்வம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார்கள். கொஞ்சம் கைதட்டுங்க. இவரங்க மேடையிலே பல வாத்தியத்துக் கொண்டிருக்கூடிய அருமையன்னார் எங்களது ஏ.கே. அருள் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போர்த்தி கௌரவப்படுத்துகின்றார்கள். இவரங்க மேடையிலே தாளம் ஈஸ்து கொண்டிருக்கூடிய அருமை உள்ளம் அருமையன்னார் எங்களது புதுவையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் கோர்த்து இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் ரத்னம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது.
மாப்பிள்ளை தலையாரி எங்கிருந்தாலும் வர வேண்டும். பொன்னாடி மலர் மாலை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய ஆழங்குளம் விழா கம்பியாளருக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி, அன்பு கலந்த வணக்கம். இங்கே சிறந்த முறையில் வலைக்காட்சியாக வந்தக்கூடிய களி அண்ணா இந்த ஒரு வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கு விழா காண்பி சார்பாக மலர் மாலையும் பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுகின்றார்கள். யூடியூப்ல பப்பு டான்ஸை கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அருமையான ஊர், எல்லா ஊருக்கு போகிறோம், சில ஊருக்கு போவோம் மாலை மட்டும் போடுவாங்க. ஆனால் நம்ம ஊர் ஆலங்குளம் அப்படி இல்லை. இந்த கைத்தறி ஆடை நாளைக்கு நம்ம இடுப்பில் கட்டிட்டு குளிக்கிறப்ப எந்த ஊர் இப்போ போனோமா அப்படிங்கிறப்ப நம்ம ஊர் ஞாபகம் வரும். கொஞ்சம் கைதட்டுங்க ஜோரம் எல்லா பேருமே. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்ல உற்சாகம். இன்னைக்கு மணி இன்னைக்கு ஊருக்கு வந்தா சாப்பாடு எங்க போட்டாங்க? பால்வாடியில போட்டாங்கண்ணே. பால்வாடியில ஊர் சாப்பாடு. ஊர் சாப்பாடு. நேத்து இப்படித்தான் நாடகத்துக்கு போனேன். நாடகத்துக்கு போன பார்க்க ஹோட்டல்ல சாப்பாடு போட்டாங்க. ஹோட்டல்ல? ஆமா. இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்றதுல சில ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு அப்படி? என்ன காரணங்கள்? முந்தா நாள் ஒரு ஊருக்கு போனல, சரி ஹோட்டல்ல சாப்பிட விட்டாங்க. பாருங்க, அந்த தோசை கல்லு முன்னாடி வந்துட்டு இருக்கான். தோசை கல்லு? ஆமா. தோசை கல்லுக்கு முன்னாடி தோசை போடுற மாஸ்டர் வந்துட்டு இருப்பாரு. ஆமா. அண்ணே ஒரு தோசை போடுங்கன்னு சொன்னல, அவர் என்ன பண்ணார், நெத்தியில ஒரு வலி, கல்லுல ஒரு தெளி, விளக்கமத்துல ஒரு விழி விழிச்சு ஒரு தோசை போட்டார். அண்ணே எனக்கு தோசை வேணான்ட்டு. என்ன சாப்பிட்டுருக்கலாம்ல, ருசியா இருக்கு. எப்ப தோசை போடுறது எப்படி போடுவாங்க? ஒரு சக்கல தண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா. சக்கல தண்ணி வச்சு அப்படி தண்ணி தெளிச்சா பரவாயில்ல. இந்த ஆள ஒரு தோசை சொன்னல, நெத்தியில ஒரு வலி வலிச்சு அப்படி தெளிச்சாருல, எனக்கு தோசை வேணான்ட்டேன். வந்த வேலையை இல்லை இல்லை உங்கள் காசு இல்லை சாமி, உங்கள் காசு. உள்ளே போச்சனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே போச்சனாலும் நான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன, உங்கள் காசு தான். நான் போய்ட்டு டான்ஸ் இல்லை இல்லை தங்கம், இல்லை ஒரு நிமிஷம், ஒரு விஷயமையா, நான் வந்த வேலையை பார்க்கணும். சாப்பாடு போட்டவங்களை சொல்லணும், மைசெட்டுக்காரர்களை சொல்லணும். வர சொல்லிடுவா. எப்பா இல்லை ஒரு விஷயம், ஆம்பளை பிள்ளை நம்ம லவக்குன்னு வந்துடலாம். இல்லை நம்ம ஊர் வந்து நாடக கலைஞர் உள்ள ஊர் இருந்த ஊர். அப்போ நாடக கலைக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க தெரியுது. அப்போ பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் துணியை மாற்றிட்டு வரட்டும், அது வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற சாமிகளை உங்களை வச்சு தான் எங்களுக்கு நாங்கள் பெருமை ஆக முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் ஆமாம், தாய் உள்ளம் படைத்த நாடு தமிழ்நாடு. அதனால இந்த தமிழர்களை பற்றி எப்படி 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா, எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே தொப்புள் கொடி உறவறுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா.
செல்வனே குடியாரனை கோச்ச கூடாது. குடியாரனை யாரு தெரியுமா? ஒரு விஷயம், அந்த காலத்துல குடியாரனை யாரு சொல்லுவாங்க தெரியுமா? யாரு? கூட பிறந்த சகோதரனை கூடி. ஆமா, பெத்த தாய் அப்பனோட கூடி. கூடி இவங்க கூட கூடி வாழ்ந்தவங்க தான் குடியார. இன்னைக்கு குடியாரங்கிறது வேற. இன்னைக்கு குடியார யாரு? அந்த குடி வேற, இந்த குடி வேற. குடிகார அப்பனுக்கு கொடுமையை தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட ஆயுசுக்கு நான் படிக்க தாங்கி புட்ட பட்டதுங்க போதும் பாதியிலே உசிர விட்டு அம்மா பட்டதுங்க போதும் பாதியிலே உசிர விட்டு தொட்டு தொட்டு கட்டுன உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டு ஆறார சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்டு பனிக்குடத்தில் சுமந்து என்ன கூட உடைக்க வச்சு புட்டு பழுத்தொரு ஊற்றி வளர்த்து அம்மா உனக்கு பாடு ஊத்த வந்திருக்கு பாவிமய சும்மா பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாடு ஊத்த வந்திருக்கு பாவிமய சும்மா ஆராரிரோ 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 ஆராரிரோ. நன்றி நன்றி நன்றி. ஏனகிரமா புனகிரமா விளக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி தாலுகா கே ஆலங்குளம் கிராமத்தில் அமர்ந்து வரக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு ஐயனார் சுவாமி, ஸ்ரீ மார்நாட்டு கருப்பசுவாமி, ஸ்ரீ முனியப்ப சுவாமி, ஸ்ரீ சமயன் சுவாமி ஆலய புரட்டாசி மாதம் குதிரை எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையங்கள் எங்களது ஆவியூரைச் சேர்ந்த திரு காவல்துறை சாய்பு ஆய்வாளர் தலைமையிலும் மேலகல்லாங்குளம் குரூப் கே ஆலங்குளம் திரு கிராம நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் அருமையுள்ளம் எங்களது மருதங்குடியைச் சேர்ந்த எம்ஜி அழகு மகன் ஏ மருதமணி கலைக்குழு சார்பாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளித்திருமணம் நாடகம். இது நடிக்கக்கூடிய நடிமாமணி தமிழை வெங்கும் வெற்றி வெற்றி முறை கொண்டு நாடகம் பரிசனாகன் நடிப்பு சிவேந்திரன் நாட்டு மக்கள் எங்களது புதுகையைச் சேர்ந்த எம்பி தேவன் அவர்களிடையே
வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அவருக்காக குயிலிசை கோயில்வாணி காண கோயில் கலைவாணி என்று நாட்டுப்புகழ் நல்லா சுற்றுமன் எங்களது புதுகையை சேர்ந்த எம்பி கலைச்செல்வி அவர்களிலே ஸ்ரீ வள்ளி நாயாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அவருக்காக நாடபலின் வருஷனாகன் நடிப்பு சுவேந்தன் நாட்டு மக்கள் நல்லா சுற்றுமன் புதுகையை சேர்ந்த எஸ்பி செந்தில்குமார் அவர்களிலே நாரத மகிழ்ச்சியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பக்க மேலம் பக்க வளமல அமர்ந்த ஆடத்தினாலே ஆர்மி சிரசு ஆர்மி சக்கரவர்த்தி என்ற நாட்டு மக்கள் விளாசுங்களது புதுவை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் மேடையில் அறிமுகமான பின்பாட்டினை சேர்ப்பார்கள். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையிலே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசுனத்தை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசுனத்தை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனது? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறுக்கிற? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறுக்கிற? புள்ளி வைக்கும் குடும்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கிற. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறுக்கிற? புள்ளி வைக்கும் குடும்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும்.
கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் வீட விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும். 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு வாழட்டும். தம்பி அவர்களுக்கு மேலக்குளம் தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடைய எஸ்பி மகன் சோழமலை அவர்களுக்கு பொன்னாடையும் மினியப்பசாமிக்கு 10,001 கொடுத்துருக்காரு ரங்கோடையாக. மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தாருக்கும் விழா கமிட்டியருக்கும் நன்றி வந்தது. அடுத்தபடியாக மருதக சக்கரவர்த்தி கொடியடிக்கும் 2 நாட்டு மக்கள் எல்லாம் சுற்றரும் மிருதக சக்கரவர்த்தி கோடியடிக்கும் 2 நாட்டு மக்கள் புதுவை சேர்ந்த ஆர்மியன்னார் கே செல்வம் அவர்களிலே மிருதகம் டோலக் தபேலா பலவாத்திய மன்னர் பலவாத்திய புகழ் என்று நாட்டு புகழ் புதுகையைச் சேர்ந்த அருமையன்னார் ஏகே அருள் அவர்கள் மேடையிலே பலவாத்தியத்தை லயத்தோடு
சூப்பர் சூப்பர். அப்படியே அந்த மோர் சங்கு வாசிக்கிறேன்.
ஏன்னா ஒரு வேற எது வேணுமானே? வேற எது வேணுமா? அண்ணன் நிறைய வச்சிருக்கு கைவசம். ஏன்னா கேளு யார்கிட்ட கேட்க? அண்ணன் கேளு. அண்ணனத்தை கேட்கணும். ஏன்னா இந்த மோர் சங்கு வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் கவனம் மாறினாலும் நாக்க வெட்டிவிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வாசிக்கிறாரு அண்ணன்னா. வேற அந்த சங்கு இது வேணுமா? சங்கு வேணுமா? அக்காலே அருள் ஆல்ரவுண்டு பயல்கடா கொடூரமா பொண்ணு. பாபா இது சின்ன சங்கு, பெரிய சங்கு பாக்குறீங்களா? அண்ணா எடுங்க, அதை எடுங்க. இதான் யானை சங்கு, பெரிய சங்கு. ஆனா உண்மையுமே சொல்றேன், பல வாத்தியங்கிறது புதுக்கோட்டை அருள் அண்ணா அவர்களுக்கு ஒரு ஆள்கிட்ட தான் பார்க்க முடியும். அண்ணார் அவர்களுக்கு என்னுடைய கலைக்குழு சார்பாக நன்றி நடிக்கிறத வளையத்திற்கு கொண்டு அதுக்கு எப்படியாக வேற எது வேணுமா? இந்த கிளுகிழப்பு அதை எடுங்க. உடுக்கு பொண்ணு. என்னடா ஏடாச்சு உனக்கு? ரத்தனா என்னடா ரத்தனா? அந்த அம்மா தாயும் தந்தை அவளுடைய தாளத்தை இசைக்காத கொடுக்குறியா? வேற எது வேணுமா ரத்தனா? வேற எது வேணுமா? கேளுடா கேளு. ஓடுங்க அகத்துவியாக. சரி போதும். அகத்துவியாக தாயும் தந்தை அவளுடைய தாளத்தை இசைக்காத கொடுக்குறியே அருமன்னார் கே நீலகண்டன் அவர்கள். ஒரு நாடக சிறப்பாக இருக்கணும்னா முதல் ஒலிபெருக்கி சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அதனால ஏன்னா நாடக கலைஞர் ஒரு 9 மணிக்கு வந்துருப்போம்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. ஆனால் 3 நாளைக்கு முன்னாடி டீப்பை கட்டி குழாயை அங்கேருந்து 2 ஊருக்கு முன்னாடி நம்ம ஊரில் நாடக நிகழ்ச்சியே உலகம் முழுவதும் பறைசாற்றி கொள்ளக்கூடிய அறிமுகம் எங்களது கே ஆலங்குளத்தில் அமர்ந்து அறிவார்த்து வரக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி ரேடியோஸ் உரிமையாளர் பி பாலமுருகன். மீனாட்சி ரேடியோஸ் காவல் வந்திருக்கூடிய காவல்துறை சார்பாக அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலையும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றார்கள். ஹலோ பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கே ஆலங்குளம் கிராமத்தாருக்கும் விழா கமிட்டியாருக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மணி மைசெட்டிக்கார் பேரை சொன்ன எப்படியாப்பட்ட பாட்டை போட்டார் பத்தியா? நேற்று இப்படிதான் மைசெட்டிக்கார் பேரை சொன்னேன். பேரை சொன்ன ஒரு பாட்டை போட்டார். என்ன பாட்டு போட்டாரு? பூம்பாவாயா நல்ல ஒளிபெருக்கினா நம்ம என்ன பேசுறோமோ தெளிவா கேட்க. அது கூட பரவாயில்ல. பூம்பாவாயா அண்ணன் உன்னை பாக்குறேன் இல்லன்னா உன்னை நான் என்ன தெரியாதுடா. இல்லப்பா மருதமணி பிளேடம் என்ன துப்புடா. இன்னொரு பாட்டு போட்டாங்க. மருதமணி பிளேடம் இல்லடா. இப்படிதான் முந்தா நாள் ஒரு பேரை சொன்னேன். பேரை சொன்ன ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு? இந்த தேவடியால கண்டேன்னு ஒரு படம். என்னது? என்ன படம்? என்ன படம்? உன்னை அண்ணன்னு பாக்குறான்டா வாயில வஞ்சு போடுவான்டா உன்னைய. தேவதை கண்டேன் படம். தேவதையை கண்டேன் முட்டலாக்காடா உனக்கு. அந்த படத்துல ஒரு பாட்டு போட்டாங்க பாரு. ஒரு காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்த பாசம் வந்துச்சு. மக்களத்துல எம்ஜிஆருக்காக எப்படி பாட்டு போட்டா தெரியுமா? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பாவை என்னும் வரும் தேவள் மகளியோ. ஒரு பிள்ளை பார்த்த
மருதமணி பச்சைக்கிளி முத்துச்சரவன் படித்தேன். அதே பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு பாட்டு போட்டேன். எப்படி பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேடுறது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. இந்த தேவதை கண்ணி படத்தில் எப்படி போட்டேன்? பாட முரளி நாட அமைத்தர நீங்க நாட வேண்டிய நாட அமைப்பாளர் அருமை உள்ளம் எங்களது மதுரங்குடியை சேர்ந்த எம்ஜி அழகு நடிகர் மகன் ஏ மருதமணி சிரிப்பு நடிகர் கலைக்கு சார்பாக நன்றி நடிகர் மனதை தெரிந்து கொண்டு சாப்பாடு விழா கமிட்டி சார்பாக சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளருக்கும் நன்றி நடிகர் மனதை தெரிந்து கொண்டு இங்கே நம்ம ஊரில் ஆலங்குளத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வலைக்காட்சியாக யூடியூப்பில் உலகமெங்கும் பறைசாட்டி கொள்ளக்கூடிய கனி யூடியூப் சேனல் உரிமையாளருக்கும் அதில் பணிக்கூடிய இயக்குநர்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் இவை குற்றம் இருப்பினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையாண்டு வைந்த பிள்ளையா இருந்தால் சொந்த பிள்ளையா நினைச்சு அருமை சகோதரர் திண்டுக்கலைச் சேர்ந்த ஆசி தம்பி சொல்லக்கூடிய ரத்னம் அவர்கள் மேடையில் பப்புன் காமிக் சந்து வந்து ராதா வந்தாங்கன்னு நீ பொட்டு வச்சே தங்க கொடம் உனக்கு நீ மகுடோ நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம் அத நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. ஆகியவையாக உங்கள் அழைப்பை ஏற்று இந்த ஊரில் எங்களை அழைத்து வந்த அருமையினார் மருதமணி அடுத்து பப்புனாக நடிகை காத்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு காலதாமதான் காரியக்கேடு நான் போயிட்டு பிள்ளை தாட்டிட்டு அப்புறம் சந்திச்சுட்டு அப்புறம் இழுத்துக்குருவோம். அதனால நாடகம் நடப்பது நாட்டிலே நாட்டிலே இருக்குது பின்னாலே முக்கியமான ஆளு பேரே சொல்லாம பாடிக்கிட்டு இருக்க ஆடல் அழகி மருதமணி ராணியை போட்டிருக்காங்க நம்மால் வந்தவனுமே கேட்டாப்ல நீ இப்ப போயிட்டு பிள்ளைய தாட்டி விடுவேன்னு கேட்டாப்ல அதே மாதிரி எல்லாரும் ராணிக்காண்டி தான் உட்காந்துருக்கான் ராணிக்காக தான் உட்காந்துருக்காப்ல. ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய பேரொழி நடன சிங்காரி எங்களது புதுகையை சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ்மென்ட் காமிக் எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை முளைச்சு பாப்போமா எம்மா 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 எம்மம்மா அடியம்மா எம்மா எம்மா அடியம்மா எம்மா 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 எம்மம்மா. ஏயா அரைச்சமாவை எதுக்கியா திரும்ப அரைக்கிறீங்க? அப்பதான் நல்லா இருக்கும். அதனால பிள்ளைய போயிட்டு தாட்டுறோம். நான் நாட்டிலே நாட்டிலே இருக்குது பின்னாலே பழைய பாட்டு போடுவோமா புது பாட்டா அடிப்பாட்டா போடுவோமா? அடிப்பாட்டு தான் போடுவோமா? அடிப்பாட்டா போடுவோமா? ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் போட்டு கடைய பார்த்து எங்குது. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் போட்டு கடைய பார்த்து எங்குது. ரத்தா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு வாழட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சின்னுடா இந்த லைலா ஓட்ட மச்சின்னுடா இவன் காதல் போகில் கச்சினிடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. வீட்டுல கான் கோழி ஒன்று கூவுது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது. மச்சான் ஞானோ ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோ. ஏ மச்சான் 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 ஞானோ ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோ.
கேட்கலடா லைலா காலேஜ். ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ சுத்துது, கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது. லைலா காலேஜ் அம்மாடி லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது, கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது. அந்த சிங்களட்டில சுவர போட்டு கலக்கு. சிட்டான் 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 சிங்கு. அந்த சிங்களட்டில சுவர போட்டு கலக்கு. சொல்லு விட்ட நாக்கலடா, சொன்ன பேச்ச கேட்கலடா, பக்கத்துல சேர்க்கலடா, படுத்து புட்டேன் சிக்கலடா. கொள்ளாலம்பூர் அம்மாடி கொள்ளாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது, கொஞ்சம் மேலாக்குல மபச காட்டி இழுக்குது. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. பச்சக்காமு வெத்தலடா, பொட்ட வைய பத்தலடா, நெத்திலி மீன் வத்தலடா, நேவிக்கார கப்பலடா. ஆயா கடை அம்மாடி ஆயா கடை உளுந்து வட டக்கரு. உன் நினைப்புல நான் ஊத்திக்கிட்டேன் லிக்கரு. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது, அதுக்கு ரவாலட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சின்னுடா, இந்த மயிலா ஓட லட்சணுடா, இவன் காதல் போரில் கச்சினிடா, இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது. ஒயிட்டுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது. இந்த ராணி வர வேணுமா? தேவர்பட்டா தேவர்பட்டா சரியா தேவர்பட்டு. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம், செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். பசும்பொன் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம், செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். தேவரையா தெய்வம் தந்த தங்கம். பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை, அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை, அவர் சத்திய ஞானம் உள்ளை. ஜாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை, அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை, அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம், செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். தேவரையா தெய்வம் தந்த தங்கம்.
பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி அவர் நெஞ்சம் அன்பு தூணி ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி அவர் நாவில் என்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாழும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் பூ போடுறது கொஞ்சம் தள்ளி பெட்டிக்குள்ள போயிருச்சுன்னா வாசிக்க முடியாது தள்ளி போடுங்க ராணி டான்ஸ் வந்துருச்சுங்க ஐ லவ் யூ டீச்சர் ஹவ் ராணி ராணி உன் சைடு ரோஸ கொஞ்சம் காமி எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கியே ராணி வா ரெண்டு பேரும் திரும்ப கையடிப்போம் இங்க இருவோம் மாமனுக்கு நெஞ்செல்லாம் எரியுது மண்டையெல்லாம் எரியுது சந்தேகப்படுறீங்களா என்ன சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்பட மாட்டாப்ல டேய் கனி பெட்ரோல் குண்டை வீசுறானே பெட்ரோல்லாம் வீச வேணாம் ஏற்கனவே அந்த அளவு கொளுத்துன மாதிரி தான் இருக்குது என்னண்ணே இல்லண்ணே அவர் வாட்டில் உட்காந்துருக்காரு அவர் ஒன்றும் செவனேனா அவரை போட்டு தொந்தரவு பண்ண வேணாம் ராணி என்ன ரெண்டு பெண்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஹலோ அந்த அம்மா வேற ஜாக்கெட் இல்லாம நட்டுக்கிட்டு இருக்கு ராணி இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க ராணி அப்படியா உனக்காக அண்ணன் ஒரு பாட்டு பாடட்டுமா நீ பாடுனே நகர்தானா தினானா நகர்தினானா நகர்தினானா தினானா நகர்தானா 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 தினானா நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தேகப்படுறீங்களா மாமா கிட்ட தான் கேட்டுக்கிறீங்க நல்ல கருநாங்க மாதிரி என்னது நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றேன் ஆமா புழுகு பூனை மாதிரி இருக்கீங்க உங்க வேற மாதிரி தேடி அப்படி ஒரு பூனை இருக்கு காட்டுக்குள்ள தெரியும் கண்ணம் கர்றேன்னு நீங்க கருப்பு தான் அழகு எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு இருக்கீங்க என்னத்த உனக்கு பொறாம எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்து நீ தூக்கி கொஞ்சணும் விதி சரி போலாமா அண்ணே என்னை விட்டுட்டு நீ போடுற பாத்தியா ராணி கூப்பிட்டு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ராணி என்னை கூப்பிட்டு மாமா நீங்க சந்தேகப்படுறீங்களா இனிமே மாமாவை இங்க உட்கார வைங்க உன்னைய தூக்கி பின்னாடி போடணும் மாமாவை முன்னாடி போடணும் இனிமேல் ஆமா அப்ப நான் நடுவுல போடுறேன் அவ்வளவுதான் ஐயோ ராணி கண்டம்டே நீதான் வா 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 இந்த கையடிக்கிற சுகம் இருக்கே நீங்க தவறாவே புரிஞ்சுக்கிறீங்க மாமா முன்னாடி பார்த்து வாசி கேட்டு அண்ணன் பின்னாடி பார்த்து வாசி ஆஹா ஏ ஆத்தா
சைடு ரோஸ் ராணி. ஓ ரோஸா? ஒரு பூ உதிர்ந்துருச்சு. இப்படி பிச்சாவை உதிராம என்ன பண்ணு? குத்துனா இப்படி குத்தண்டா. குச்சிலி கும்பம். நான் காலை தூக்குற பார்த்து நீங்க சந்தேகப்படுறீங்களா? ராணி மாமா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? சரி ராணி அப்ப அது நீங்க ஓயாம பார்க்காத, இது ஆபத்தான மிருகம். ஓ குடியும் நீங்க அழகா இருக்கீங்க மாமா. ராணி இங்க இரு, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, மண்டையிலே முட்டுவேன் கிந்தா 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 கிந்தான்னு. பின்னாடியே பாக்குறாருங்க இவரு. முன்னாடி அடைச்சு வச்சுக்கன்னா இனிமேல் நான் தார்பாயை போத்திக்கிட்டு வந்தாதான் உண்டு. நம்பரே முன்னாடி நீ ஜாக்கெட் போட்டிருக்கு லேசா குனி. என்ன ஐயா என்ன கோயில்ல சொல்லிட்டு போற? ஐயா அவருக்கு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி. எந்த வணக்கம். எதுக்கு இந்த ஐயா வந்துச்சு அன்பளிப்பு கொடுத்துட்டு போகுது, என்ன காரணம்னே தெரியாம போய்கிட்டு இருக்கு. சரி இருக்கட்டும், உங்கள்கிட்ட எல்லாம் நான் வரலாம்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவர் பாட்டுக்கு பிளேடம் என்னது. நீங்க 2 பேரும் இப்ப சந்தேகப்படுறீங்களா? மாமாவே என்னைய வச்சு தவறா பேசுறீங்களா? நான் என்னமோ அவரை வச்சிருக்க மாதிரி, அவர் என்னமோ என்னைய வச்சிருக்க மாதிரி, நீங்க 2 தவறா பேசுறீங்களா? இங்க 2 பேரும் வச்சிருந்து என்ன புரோஜனா? கிந்தா கிந்தா கிந்தாதான் சொன்னேன்ல. என்ன எங்க மாமாவுக்கு காய் அடிச்சாச்சா? மண்டையிலேயே முட்டுவேன். ஓகே, உன் கிட்னியை நம்பிதான் உன் காதல சொல்லி. கவலைப்படாத, திருமண ஏற்பாடெல்லாம் நான் எல்லாம் பண்றேன் மாமா. கல்யாணம் எங்கன்னு கேட்கலையே, காயம்பட்டி சுடுகாட்டுல. பூங்குயிலே பூங்குயிலே ஆட கொடுமை. ஏங்க காலையில முடிஞ்சவொடனே எனக்கு இந்த கப்பு கொடுப்பீங்களா? உனக்கு ஒரு வெஞ்சர கிண்ணி கூட கிடையாது ராணி. என்னைய பார்த்து இந்த வார்த்தை கேட்டுவிட்ட பத்தியா? நான் போற ஊரெல்லாம் கிண்ணி கூட தான் கிடைக்காம தெரியும். இப்படியா பாட்டு பாடுவ நீ? பூங்குயிலே பாடாத ரோசா கண்ணு ஆடுன்னு சொல்லி பூவே அந்து விழுகிற மாதிரி ஆகி போச்சு மனசுல. ஐயோ பெரிய கொடுமை. மாமா ராணி வாங்க மாமா. மாமா எங்க போற? அழகா இருப்பீங்க மாமா. சரிங்க கொடுங்க, தலைய காட்டுங்க. மண்டையில எங்க இருக்கு மசுரு? ஆணி வச்சாது இறக்கலாமையா? சரி விடுங்க, அப்புறம் காலையில கட்டு போடுற மாதிரி இருக்கும். இல்ல வாயில ஒட்டி விடுவோம்மா.
மாமா தலை நல்லா ஆடுது. பார்த்த மாதிரி இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன். அவங்க பொறாம நம்ம ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துருவோம். நல்லா இருக்கா? அவரு சூப்பர்னு சொல்லிட்டாப்புல. கையா நீட்டி மாமா சூப்பரா போட்டுதான் கப்ளிங் மண்டை. நம்ம வீட்டுக்கு போகணும். காசே வேணாம் போகணும். என்ன பிரச்சனை? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? புடுங்க வந்திருக்கோமா? இங்க தெரியாம தான் இருக்கிறேன். நீ என்ன உன் சவுடாலுக்கு நீ பாட்டுக்கு அங்கடே திரும்பி நானா நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? அப்படி ஆனாவது பொண்ணான போது நானே இங்கிட்டு திரும்பி என்ன ஆட்டினாலும் அண்ணன் ஜீவசமாதியா வேலை. உன் அண்ணி ஊருக்கு போய் 5 நாள் ஆச்சு ராணி. இப்ப நான் இங்கிட்டு திரும்பி ஆட்டணும், அவ்வளவுதானே உங்களுக்கு பிரச்சனை? அதுக்கு முன்னாடி மாமா நான் ஆட்டவா? மாமாக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ வா நம்பர் 2 கையடிப்போம். ஏங்க இப்படி அடிச்சாதாங்க சுறுசுறுப்பே இருக்குது. ஆமா, அடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. பரா கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என யார் வெல்லுவா என யார் வெல்லுவா. வா வா எங்கன சுப்பாமா கனவிதுதான் கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என யார் வெல்லுவா என யார் வெல்லுவா. வா responsible Rani. Wow, all this okay from okay. Wow, come on everybody. Wow, come fast. ஆத்தாடி இது சிலுக்குடா. நீ குடுத்து வச்சா மச்சான். சிலுக்காவே ஆக்கிட்டீங்க. நான்லாம் கரகாட்டத்துக்கு போலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அங்கதான் நல்லா ராணி அடி மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு எட்டி எட்டி பார்த்தா இளவு முண்டாட்டி நீ தாண்டி நெத்தியிலே அப்படி போடு
மாமா நீ அடிக்க அடிக்க பவர் ஏறி அண்ணனுக்கு. நீங்க ஏன் இப்படி சங்கடப்படுறீங்க லலா லலா